மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நாராஜ், நம்ம பார்க்குறோம் நிறைய மத்திய அரசு இப்போ இறங்கி வருவதை பார்க்கின்றோம். பட் இன்னைக்கு ஒரு அமைச்சர் ஒரு விஷயத்துக்கு ராஜினாமா செய்வது அப்படிங்கிறது புதிய விஷயம் இல்லை. வை நாட் ஈல்ட்? வை நாட் ஈல்டு அப்படின்றதோட ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த போராட்டம் முடிச்சு வைக்கப்படும், ரைட்? அப்போ அதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது என்னது? இந்த ரெசிக்னேஷனை அவங்க ஒரு மிகப்பெரிய விஷயமா அவங்க கொண்டு போறாங்க. ஐ திங்க் நஷ்டஈடு கொடுக்கறதுன்றது கவர்மெண்டால நிச்சயமா பண்ண முடியும். கவர்மெண்ட் அதை நிச்சயமா பண்ணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் டிராப் ஆயிருக்கணும் மினிஸ்ட்ரியில இருந்து. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த கேபினெட் ஷஃபிள் இருந்தது. ஐ திங்க் சிஜேபி கேவ் தம் லைஃப் ஃபார் நெக்ஸ்ட் ஒரு 2-3 வீக் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லனா அது அவங்க கேக்குறாங்கன்னு ராஜினாமா செஞ்சா பலவீனமா காட்சியளிப்போம்னு நினைக்கிறேன் மத்திய அரசு. கரெக்ட். எஸ் ஆக்சுவலி தர்மேந்திர பிரதாப் வாஸ் அபவுட் டு டிராப். தர்மேந்திர பிரதாப் இன்னும் 2-3 பேர்கள் டிராப் ஆயிருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சிஜேபி கேட்டதுனால இவங்க சொன்னதுனால நம்ம பண்ணா நம்ம வீக் ஆயிடுவோம், பொலிட்டிக்கலி நம்ம வீக் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது தள்ளி வைக்கப்படுகிறது. இருக்குதானே? ஏன் அப்படி கௌரவம் பார்க்கணும்? நாட்டில் முதல் அமைச்சரவையிலேயே ரயில்வே மந்திரிகள் ராஜினாமா செஞ்சதெல்லாம் பார்த்துருக்குறோம். அசோகன்லேருந்து நிறைய மந்திரிகள் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்கல்ல. பட் இட் இஸ் ஒரு டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி. இன்னைக்கு அவங்க பிரதமர் ராஜினாமாவை கேட்கல, இந்த துறையுடைய மந்திரியை ராஜினாமா செய்ய கேட்குறாங்க. இவ்வளோ இறங்கி வந்த மத்திய அரசு அதையும் ஏன் செய்ய முடியாது? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா, இது வரையும் மோடி அரசு பேக் ஃபுட்ல வந்ததே கிடையாது. இந்த லாஸ்ட் 12 இயர்ஸ்ல ஜென்ரலா டிஃபெண்டிங் பொசிஷன்ல இருப்பாங்க, இல்லனா ஏறி அக்ரெசிவா அடிச்சிருவாங்க மேல. பட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் 12 இயர்ஸ் அவங்க பேக் ஃபுட்ல வந்திருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஒரு பேப்பரும் நெருப்பும் இருக்கிற மாதிரி ஒரு இஷ்யூ. இது என்னன்னா அவ்வளவு ஃபயர்ஃபுல்லான விஷயம். யூத் பயங்கர அக்ரெசிவா இருக்காங்க. தொடர்ந்து நடந்திருக்கு. 5 வருஷத்துல 3 வாட்டி நடந்திருக்கு அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. சோ ஃபர்ஸ்ட் டைம் திரு மோடியின் அரசாங்கம் ஒரு பேக் ஃபுட்ல இருக்கு அப்படின்ற ஒரு இஷ்யூ ஹேண்டலிங்ல ஒரு பேக் ஃபுட்ல இருக்கு. சஞ்சீவி, இஸ் திஸ் தி பிகெஸ்ட் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஹஸ் ஃபேஸ்ட்? முன்னுதாரணங்களையும் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி இதே போல தேசம், அதுவும் சுதந்திர நாள் வரைக்கும் போராட்டத்தை தொடர்ந்து அதையும் தாண்டிய போராட்டம்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட். அதுலயும் நரேந்திர மோடி அரசு அது ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக்காக தான் பார்க்க முடிஞ்சது. அதை ஒட்டிய ஒரு அரசியல் சவாலா இதுதான் நரேந்திர மோடி அரசு எதிர்கொண்ட ஆக பெரும் சவால்னு பாக்குறதா? இல்ல, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம். நான் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் தொடர்ந்து மத்திய அரசு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்ரெசிவா போல ஏதோ போல டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஷீல்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஏதோ ஒரு அளவு சமாளிச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த இஷ்யூ தன்னுடைய கண்ட்ரோலை மீறி மத்திய அரசாங்கம் போயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஃபார்முலாஸ் பின்வாங்கின அப்புறம் தான் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. இன்னைக்கு இது நமக்கு முன்னாடி பெருசா தான் தெரியுது. இதே போல காட்சிகள், இதே போல ரன் அப் டு தி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தேச கொடியை ஏத்தின ரெட் ஃபோர்ட்ல அவங்க கொடியை ஏத்திட்டாங்க. அந்த மாதிரி பெருஞ்சவாள் இல்லையா, அதை சமாளிச்சாங்க தானே. இன்னைக்கு எப்படி ஸ்தம்பிக்குதோ தலைநகரம், அன்னைக்கும் ஸ்தம்பிச்சு. இல்ல யூஆர் ரைட். அன்னைக்கு அவங்களால ஒரு அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு அது கூட பண்ண முடியலன்றது அந்த பேக் ஃபுட்னு சொல்றேன். அதாவது என்னன்னா, நெருப்புல பேப்பரை போடுற மாதிரி இருக்குது. சோ இது இன்னும் எரியற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால they are in back. அதாவது I take your point. சஞ்சீவி, இதுதான் நரேந்திர மோடி அரசு எதிர்கொண்ட ஆக பெரும் சவாலா? ஏன்னா இவ்வளவு படிகள் இவ்வளவு வேகமா இறங்கி வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதீதமா நம்ம மற்ற விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்கள் டெல்லியில பார்த்தோம் அப்படின்னா, சிஏஏ கொண்டு வரப்போ அந்த டைம்ல போராட்டம் நடந்தது. 2019-20 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போராட்டம் நடந்தது. இன்னும் பூதாகரமா வெடிக்க வேண்டியது. ஆனா கோவிட் வந்ததுனால இமிடியேட்டா அந்த சிஏஏ ப்ரொடெஸ்ட் நின்னு போச்சு. அதுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் லாஸ்க்கான ப்ரொடெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் நடைபெற்றது. பஞ்சாப் ஃபார்மர்ஸ் மட்டும் இல்லாம அக்ராஸ் தி கண்ட்ரில இருந்து போனாங்க. 2021 நினைக்கிறேன் தமிழ்நாடு எலெக்ஷன் நடைபெற்றப்போ அந்த பெரிய லெவல்ல நடைபெற்றது. அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் லாஸ் ரிப்பீல் பண்ண பிறகு அந்த போராட்டம் முடிஞ்சது. சோ இதுன்றது அவங்க 2 பேரும் கோஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஆனா இந்த ப்ரொடெஸ்ட்ன்றது ஒரு அக்ராஸ் தி கண்ட்ரி இருக்கக்கூடிய யூத்ஸ், மில்லினியல்ஸ் இருக்காங்க, ஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா?
சோ அப்படி இருக்கும்போது ஃபார்மர்ஸ் இத ப்ரொடெஸ்ட்ல கூட அந்த டிமாண்ட்ஸ் வந்து ஒரு சில மாநிலங்களுக்கு உட்பட்ட பிரச்சனையா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், இப்படி சில மாகாணங்களுடைய குரூப்ஸ் தான் அதுல அதிகமா போராட்டத்துல பங்கு. ஆமா, அதுலயே இளைஞர்கள் அப்படிங்கும்போது டிவிஷன் இருந்தது. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பல குடும்பங்களை டச் பண்ணக்கூடியது, டச்சஸ் த ரா நர்வ். அதான் சொல்றேன், இட்ஸ் a very emotional issue இல்லையா? நீங்க பொருளாதாரத்துக்கான இஷ்யூனா வேற, நீங்க ஃபார்மர் இஷ்யூன்றது பொருளாதாரத்துக்கான இஷ்யூ. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு எமோஷனல் இஷ்யூ, எஜுகேஷன். ஆமா, அது அப்படி இருக்கும் போது நம்ம ஜெனரலாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த இளைஞர் போராட்டத்தும் எவ்வளவு பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டிலேயே we had example 1960s நடந்த அந்த ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் ப்ரொடெஸ்ட் சரி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து சரி, அது அந்த விஷயம் முடிக்கிற வரைக்கும் அது வந்து பெருசா சால்வ் ஆகாது. நான் பாருங்க அந்த அபிஜித் தீப்கே பேசுறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ஏன்னா அவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியா வச்சிருக்காங்க, இட்ஸ் நாட் அ மூவ்மெண்ட். சோ கண்டிப்பா பொலிட்டிக்கலா எந்த அளவுக்கு வந்து இந்த சிச்சுவேஷனை அவங்க பில்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. இப்ப நம்ம பேரலல்ஸ் நிறைய டிரா பண்றோம். இப்ப நீங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட நம்ம பாக்குறது போல இது அண்ணா ஹசாரே மூவ்மெண்டோட பார்க்கப்படுது. அன்னைக்கு அண்ணா ஹசாரே, இன்னைக்கு சோனம் வாங்சுக், அன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னைக்கு அபிஜித் திக்கே. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். இல்ல, அதான் சொல்றேன், அதே மாதிரி கிடையாது. பட் இப்போ அது வர்றதுக்கான அவசியம் என்னன்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா இது வந்து நான் பொலிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா it is going to advantage BJP இல்ல, going beyond the issue right now. பொலிட்டிக்கலா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய most of the people பாத்தீங்கன்னா அவங்க பேசிக்கலி ஒரு இடதுசாரி ஐடியாலஜி கொண்டவங்க, ஒரு லெஃப்ட் ஐடியாலஜி கொண்டவங்க, DU ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, JNU ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு பின்புலத்துக்கு வரும்போது அவங்களுடைய கண்டிப்பா அப்போசிஷனோட தான் ஃபில் பண்ண போறாங்க. இட் இஸ் ஸ்டில் probably a good situation for BJP politically இல்லையா? ஆனா அதை தாண்டி போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப பிஜேபி வரி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது இப்போ. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரலா இருக்கக்கூடிய மைண்ட் செட் தான் மாறுது. இப்ப பசங்க அடிக்கிறாங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட மைண்ட் செட் மாறலாம் பொலிட்டிக்கலி நாளைக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்றாங்க. சோ அதனாலதான் வந்து ஸ்லைட்டா பிஜேபி மத்திய அரசு இறங்கி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த விவகாரத்துல. ஓகே, அவங்க இறங்கி ஒரு சில படிகள் வந்திருக்கிறாங்க. ஆனா கடைசி படி இறங்கினாதான் எங்க போராட்டம் தொடரும், நிக்கும் அப்படின்னு. ஆமா, அதுல அவங்க ரொம்ப வீரியமா இருக்காங்க. சொல்றத பாத்தீங்கன்னா தெரியுது. இந்த மாதிரி நாளைக்கு சாட்டர்டே சண்டே நிறைய பேர் என்ன போராட்டத்துக்கு வர போறாங்க. பல என்ன நினைக்கிறாங்க, மொமெண்டம் நம்ம பக்கம் இருக்கு, இதை வந்து விட்டுற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஓகே, தீர்வு வருமா? பாக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் தான். நாகராஜ் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் முடிக்கணும். எல்லாம் இது வந்து நாளைக்கு வேற மாதிரி போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய. பட் இந்த போராட்டங்கள் அவ்வளவு எளிமையா முடிச்சதை நம்ம பார்க்கல. இப்ப இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல கூட தீர்மானம் எல்லாம் போட்டுட்டாங்க, சட்டம் வந்துருச்சு, மத்திய அரசு நிலைப்பாடு மாறிச்சு, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலேயே வந்தாச்சு. பட் ஆனாலும் கூட அந்த ஒரு போராட்ட முடிவு அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் வெரி மெஸ்ஸி. ஆட்டோக்கள் எரிந்து, வயலன்ஸ் வந்து, ஏன்னா இன்னைக்கு வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க, ரீசனபிள் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க, வெவ்வேறு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்க இருப்பாங்க. ஸோ இது முடிவது அப்படிங்கிறது இயல்பா சுபம்னு முடியுமா, இல்ல ஒரு பிரச்சனைக்குரிய முடிவா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அப்படி முடியறதுக்கான வாய்ப்புகள், சுபமா முடியறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தமிழ்நாடு நடந்த போராட்டமும் சரி, அந்த ஜல்லிக்கட்டு ஒரு குரூப் இருந்தது இல்லையா, அந்த சில நபர்கள் இருந்தாங்க, அவங்களே வந்து கிளம்பிட்டாங்க. அங்க இருந்து செக்ரட்டரியேட்ல போய் முதலமைச்சரை பார்த்துட்டு ஓகே நல்லபடியா முடிஞ்சது, நம்ம போராட்டத்தை முடிச்சுக்கோன்னு சொன்ன பிறகு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கைவிடல போராட்டத்தை, ஜல்லிக்கட்டுல நடந்தது. அதே மாதிரி இங்க நாளைக்கு வந்து சோனம் வாங்சுக் ஆல்ரெடி பின்வாங்கிட்டார் அப்படின்னா ஸ்டாப் திஸ் பாஸ். நாளைக்கு சிஜேபியே பார்ட்டி லீடர்ஸே வந்து சொன்னாலும் நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் பின்வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எனர்ஜி லெவல் அப்படி இருக்கு. ஓகே they want to achieve somethingன்ற போது அவங்க பெருசா பொலிட்டிக்கலா இந்த இடத்துல திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே, மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.